ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பார்க்கும்போது உம்முடைய அவினாலே எங்களை நிரப்புங்க. உம்முடைய வசனங்களை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளும்படி, உம்முடைய வழிகளை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று முழுவதுமாய் உம் கையில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்ம 23வது அதிகாரம், யோபு 23வது அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த அதிகாரத்துல வந்து நம்ம திருப்பி தொடர்ந்து வருது, நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இது வந்து யோபோட பதில். எலிபாஸ் வந்து சில காரியங்களை, எலிபாஸ் அப்படின்ற ஒரு நண்பன் இருக்காரு, அவர் நேற்று நீங்க பார்த்திருப்பீங்க. 22வது அதிகாரத்துல அவர் சில காரியங்களை சொல்லியிருப்பாரு. 23, 24வது அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா யோபு வந்து எலிபாஸ் என்ன சொல்றாரோ அதுக்கு வந்து பதில் கொடுக்கிறாரு. சோ இது யோபு புஸ்தகத்துல யோபுக்கு இருக்கிற நண்பர்களுக்கு அவங்க சில அதிகாரங்களை பேசுவாங்க, அப்புறம் யோபு சில அதிகாரங்களை பேசுவாரு, ரிப்ளை பண்ணுவாரு. சோ அதான் வந்து நடக்கும். 42வது அதிகாரம் வரைக்கும் இப்படியே திருப்பி திருப்பி போயிட்டு இருக்கோம். சோ இப்போ வந்து யோபு வந்து எலிபாஸுக்கு சொல்றாரு. எலிபாஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அந்த 3 நண்பர்களும் வந்து யோபோட நண்பர்கள் வந்து குற்றச்சாட்டுறாங்க, யோப வந்து குற்றச்சாட்டுறாங்க. அவங்க வந்து ஆண்டருக்கு அவங்க, அதனால அந்த அதிகாரங்கள் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிக்கணும். யோபோட நண்பர்கள் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிக்கணும். ஏன்னா அது வந்து ஆண்டர் வந்து அந்த வேர்ட்ஸ், அவங்க யோபோட நண்பர்களுடைய வார்த்தைகளை வந்து ஆண்டர் அக்செப்ட் பண்ணல, அது தப்பு அப்படின்றாரு. சோ அதனால நம்ம அந்த எங்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல போட்டிருக்கோம், எந்தெந்த அதிகாரம் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லது. யோபு புஸ்தகத்துல எந்தெந்த அதிகாரத்துல எல்லாம் யோபோட நண்பர்கள் பேசுறாங்க, அந்த 3 நண்பர்கள் விசேஷமா, எலிகுன்ற ஒரு வாய்ப்பு பையன் வருவான், அவன் பேசுறது வந்து ஆண்டர் வந்து ஓகேன்னு. பட் அந்த 3 நண்பர்கள் பேசுற அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கணும். அந்த அதிகாரத்துல இருக்கிற சில காரியங்கள் வந்து கர்த்தர் வந்து அக்செப்ட் பண்ணல, அது ரைட் இல்ல அந்த அவங்க பேசுற வார்த்தைகள். ஏன்னா கடைசியில் ஆண்டர் சொல்வாரு, அவங்க 3 பேர் வந்து தப்பா பேசிட்டாங்க என்னை பத்தி அப்படின்னு சொல்வாரு. சோ அதனால அவங்களுடைய சுயத்துல இருந்து பேசுறாங்க. சோ அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த 22வது அதிகாரம் உதாரணத்துக்கு, அதே மாதிரி நிறைய அதிகாரங்கள் இருக்கு. 4வது அதிகாரம், 5வது அதிகாரம், 15வது அதிகாரம், 22வது அதிகாரம், இந்த 4 அதிகாரத்துல எலிபாஸ் பேசுவாரு. சோ அந்த 4 அதிகாரத்துல இருந்து நம்ம வசனங்கள் எடுக்கும்போது, குறிப்பு எடுக்கும்போது கேர்ஃபுல்லா எடுக்கணும். ஏன்னா அது வந்து கர்த்தருடைய சத்தியத்தை அவங்க பேசல. சோ அதனால பைபிள் வந்து எல்லாம் எழுதும். பைபிள் வந்து ஒரு வீரர்களுடைய வெற்றியும் எழுதும், அவங்களுடைய தோல்வியும் எழுதும், எல்லாம் இருக்கும், உண்மையா அது காட்டும் பைபிள். சோ அதனால அதே போல இப்ப வந்து 23வது அதிகாரத்துல யோபு கரெக்டா பதில் சொல்வாரு. 22வது அதிகாரத்துல அவர் என்ன சொல்வாருன்னா, 22வது அதிகாரத்துல எலிபாஸ், இல்ல நீ வந்து இப்படி கெட்டது செய்யறவங்களுக்கு தான் இப்படி ஆகும், நீ வந்து நிறைய பேரை வந்து நீ வந்து தண்ணி இல்லாம அவங்களை அனுப்பிட்ட, நீ வந்து சில பேர் நீ கவனிக்கல, சில பேர்கிட்ட நீ வட்டிக்கு வாங்கின, நீ வந்து உன்னை தேடி வந்து அனாதைகள் உன்னை தேடி வந்தாங்க, நீங்க அவனை அனுப்பிட்ட அப்படின்லாம் சொல்லுவாங்க. சும்மா பொய் சாட்சி சொல்லுவாங்க, பொய் குற்ற சாட்சி சொல்றாங்க. யார் மேல? யோபு மேல எலிபாஸ் சொல்றாரு. பட் ஆனா யோபு வந்து அதுக்கு பதில் சொல்றாரு. சோ அதனால நிறைய இடத்துல ஆண்டர் பத்தி கூட வந்து தப்பா கூட சொல்லுவாங்க சில டைம் எலிபாஸ் எல்லாம். சோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிக்கணும். நானே கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையா படிப்பேன் யோபு புஸ்தகம் படிக்கும் போது. சில டைம் பயமா இருக்கும், நம்ம வந்துட்டு யார் பேசுறா அப்படின்றது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அதிகாரத்தை படிக்கணும். இப்ப 23வது அதிகாரம் வந்து இன்னைக்கு நம்ம பாக்குறது வந்து யோபு வந்து பதில் கொடுக்கிறார். சோ இப்ப எல்லாம் ரொம்ப குற்றச்சாட்டிடுறாங்க. சோ ஆட்டின உடனே அவர் வந்து யோபு பதில் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாரு. சோ 4 பாயிண்ட் இன்னைக்கு நான் ஷேர் பண்றேன். 4 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து யோபு வந்து என்ன பண்றாரு, ஆண்டருடைய பிரசனத்துக்காக வாஞ்சிக்கிறார். அவங்க வந்து இங்க மனுஷன் எல்லாம் குற்றம் சாட்டுறாங்க, ஆண்டருடைய பிரசனம் தான் அவருக்கு முக்கியம். அந்த முதல் 9 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஆண்டருடைய பிரசனத்துக்கு வாஞ்சிக்கிறாரு. என்னன்னா, ஆண்டவர்கிட்ட போய் நான் என் கஷ்டத்தை நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட போய் நான் சொல்றேன் அப்படின்றது வந்து அவர் சொல்றாரு. பாருங்க, 2வது வசனத்தை யாரா படிக்கிறீங்களா? 3வது வசனம், சாரி, 3வது வசனம் படிக்கிறீங்களா? நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமா இருக்கும். அப்போது நான்
அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேருவேன். சோ இங்க வந்து என்ன சொல்றாரு, சரி எனக்கு கஷ்டம் இருக்கு, எனக்கு துன்பம் இருக்கு, வாழ்க்கையில ஏதோ கேள்விகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. பட் அந்த நேரத்துல கூட என் 3 நண்பர்கள் வந்து என்னை வந்துட்டு குற்றம் சாட்டுறாங்க. பட் எனக்கு அதோட முக்கியம் வந்து ஆண்டோடைய பிரசன்னம், ஆண்டோடைய பிரசன்னம். சோ நிறைய நேரத்துல வந்து நம்ம இன்னைக்கு முழுசா நம்ம பாக்குறது, இன்னைக்கு இந்த மெசேஜோட தலைப்பு என்னதுன்னா, துன்பத்தின் போது தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை. துன்பத்துல இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னு, துன்பத்தை கஷ்டத்துல நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு நம்பிக்கையே இருக்காது. அந்த கஷ்டம் தான் பெருசா தெரியும். அதை நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். சில காரியங்கள், சில ஜனங்கள் சொன்னதோ, இல்லாட்டி நம்ம லைஃப்ல நடந்த சில விபத்தோ, இல்லாட்டி நம்ம லைஃப்ல நடக்காத சில காரியங்கள் வந்து அதுதான் நம்ம மைண்ட்ல வந்துட்டே இருக்கும். அதையே நினைச்சிட்டு இருப்போம், இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி ஆயிருமா, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்ற கேள்விகள் இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும், குழப்பம் இருக்கும், கோபம் இருக்கும். துன்பம் வரும்போது எல்லாம் வந்துடும், எல்லா எமோஷன்ஸும், எல்லா நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா மனோபாவங்களும் வெளியே வரும். அந்த எமோஷனல் டைம், அது துன்பமா இருக்கிற டைம்ல. சோ அந்த டைம்ல வந்து இங்க பாத்தீங்கன்னா, காயத்துல ஏதோ காயமா இருக்குன்னா, காயத்துல போய் உப்பு போட்டா எப்படி காயம் வந்து இன்னும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும், இன்னும் ரொம்ப காந்தம். அதே போல இவருக்கு இருக்க துன்பத்துல வந்துட்டு இந்த நண்பர்கள் குற்றம் சாட்டும் போது இன்னும் வந்து ரொம்ப அது வந்து வலியா இருக்குது. யாருக்கு? யோபுக்கு. சோ அந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய பிரசனம் எங்க, அவர்கிட்ட போய் நான் வேண்டிக்கிறேன், அவர்கிட்ட போய் அவருடைய ஆசனத்தின் முன்னாடி போய் நான் போய் நிக்கிறேன் அப்படின்னு வந்து அவரு சொல்றாரு. சோ அதனால எனக்கு கண்டிப்பா தெரியும், நான் கர்த்தர் முன்னாடி போனா அவர் நல்ல கரெக்டா நியாயம் தீர்ப்பாரு. பட் ஆனாலும் வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இவ்வளவு கஷ்டத்துலயும் வந்து அவருடைய கவலை என் பணம் போச்சு, என் சரீரத்துல பலவீனமா இருக்கிறேன், என் குடும்பம் போச்சு அப்படின்ற கவலை இல்ல. அவருடைய கவலை என்னதுன்னா, கர்த்தருடைய பிரசன்னம் எங்க அப்படின்றதுதான். சோ அதனால இங்க யோபுட்ட இருந்து சில காரியங்கள் நம்ம கத்துக்கிறோம். அப்படின்னா அவருக்கு அவ்வளவு கஷ்டத்திலயும் கூட, அவ்வளவு துன்பத்திலயும் கூட கர்த்தருடைய பிரசனத்துக்காக இயங்குகிற ஒரு மனுஷன். சோ அதனால ஏன்னா அவருக்கு தெரியும், கர்த்தருடைய பிரசனத்துக்கு போயிட்டா எனக்கு பதில் கிடைக்கும், கர்த்தருடைய பிரசனத்துக்கு போயிட்டேன்னா எனக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும், ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசுவார், என்னை வழி நடத்துவார். அன்னைக்கு நேரத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, என்னென்னமோ குழப்பமா இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். நம்ம கொஞ்சம் எதோ பதிலுக்கு நம்ம தேடிட்டு இருப்போம், எதோ நம்ம இப்படி நடந்தா நல்லா இருக்கும், இப்படி நடந்தா நல்லா இருக்கும், இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. பட் நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நம்ம போகும்போது, அங்கிருந்து வரும்போது ஒரு தெளிவோட வருவோம். ஒரு குழப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, ஒரு தெளிவான வாழ்க்கை நம்மளுக்கு ஆண்டவர் வந்து கொடுப்பார். இல்ல அட்லீஸ்ட் தெளிவான நாளாவது கொடுப்பார். சோ அதை வந்து நம்ம பார்க்கணும். சோ அதனால நீங்க மோசே வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா கூட அப்படிதான். எப்பெல்லாம் குழப்பம் வருதோ ஜனங்க வந்து குற்றம் சாட்டுறாங்க. ஒரு அன்னைக்கு ஒரு படிச்சுட்டு இருந்தேன், ஒரு 4-5 இடத்துல, ஒரு இன்னும் ஜாஸ்தி கூட இருக்கலாம், மோசையோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஜனங்க வந்து குற்றம் சாட்டுறாங்க. ஒரு டைம் சொல்றாங்க, நீ என்ன பெரிய இதா, நீ சொன்னாதான் நாங்க கேட்கணுமா, இல்லாட்டி ஓன்ட்ட மட்டும் தான் ஆண்டர் பேசுவாரா, நீ மட்டும் தான் இந்த வனாந்தரத்துல எங்க ஜனங்களை நடத்தணுமான்னு. அப்புறம் எங்களை ஆண்டர் முறுமுறுக்கிறாங்க, ஐயோ எகிப்திலே நல்லா இருந்திருக்கலாமே, நீங்க வந்து என்ன கூட்டம். எல்லா நேரத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காமன் ஒரு காரியம் நடக்குது. எல்லா நேரத்திலயும், எல்லா வாட்டியும் எப்போ ஜனங்க குற்றம் சாட்டுறாங்களோ, எப்போ வந்து ஜனங்க அவரை சந்தேகப்படுறாங்களோ, எல்லா டைம்ல ஒரே ஒரு காரியம் தான் நடக்குது. அது நடந்து முடிஞ்ச உடனே மோசைய பாத்தீங்கன்னா அவரு தரையில கிடப்பாரு, ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணிட்டு தரையில கிடப்பாரு. அது ஒரு மோசையோட ஒரு பழக்கம், அது ஒரு வழக்கமாயிருச்சு அவர் வாழ்க்கையில. யாரெல்லாம் ஜனங்க குற்றம் சாட்டுன்னு சொல்லிட்டோம், உடனே ஆண்டோடைய பிரசனத்தை தேடி நான் ஓடுறேன். சோ இங்க யோபு பாக்குறோம், அதான் வாஞ்சிக்கிறார். எவ்வளவு பிரச்சனை வரட்டும், ஜனங்க குற்றம் சாட்டுட்டோம், எங்க குடும்பமே போயிருட்டோம், என் பணமே போயிருட்டோம், என் வியாபாரமே போயிருட்டோம், என் சரீரத்துல நல்ல ஆரோக்கியமே போயிருட்டோம், பட் கர்த்தருடைய பிரசனத்துக்காக வாஞ்சிக்கிற ஒரு மனுஷன் யோபு. சோ அதனால நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்களை இது யோபு இதுல இருந்து கத்துக்கலாம். இரண்டாவது காரியம் என்ன, 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான வசனம். 10வது வசனம், இன்னைக்கு கொஞ்ச நேரம் இதுலதான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். 10வது வசனத்தை படிக்கிறீங்களா? ஆனாலும் நான் போகும் மொழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பாருங்க, இந்த வசனத்துல ஒரு 4-5 பாயிண்ட் நம்ம பார்ப்போம். ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த துன்பத்துல ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வேணும். காத்து அடிக்குது, பயங்கரமா காத்து அடிக்குது, உடனே நம்ம என்ன பண்றோம், மழை ஜோர பெய்யுது. பெங்களூர்ல இந்த நாட்கள் எல்லாம் சாயங்கால டைம்ல டெய்லி மழை பெய்யுது. சோ உடனே என்ன பண்றோம், ஓடி போய் ஒரு பாதுகாப்பான இடம் பார்க்கறோம். மரம் வந்து சாயுது, அப்படியே மரம் வந்து போன வாரம் எல்லாம் வந்துட்டு வந்த காத்துல ஒரு 10 நிமிஷம் வந்த காத்துல நிறைய மரம் விழுந்துருச்சு. சோ அந்த டைம்ல என்ன பண்றோம், காத்து அடிக்கும் போது, மழை பயங்கரமா பெய்யும் போது என்ன பண்றோம், ஒரு அடைக்கலம் தேடுறோம். அது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு இடம் வேணும்.
சரி இந்த இடத்துல போனா நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை. கிறிஸ்தவனுக்கு இதுதான் அந்த நம்பிக்கை. இந்த 10வது வசனத்துல நிறைய சத்தியங்கள் இருக்கு. இந்த ஒரு 4-5 சத்தியங்களை பார்ப்போம் இந்த 10வது வசனத்துல. நம்பர் 1 என்னன்னு பாக்குறோம். இங்க பாக்குறோம் வந்து கர்த்தருடைய திட்டத்தில் யோபின் நம்பிக்கை. சோ கர்த்தருக்கு ஒரு நம்ம கஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நம்பிக்கை இருக்கணும் நம்ம இருதயத்துல. நம்ம கஷ்டம் இருக்கலாம், சில காரியங்கள் தாமதமாகலாம், சில காரியங்கள் புரியாம இருக்கலாம், ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருக்கணும். அது என்ன நம்பிக்கைன்றது இந்த வசனத்துல அருமையா யோபு வந்து எழுதியிருக்கிறார். சோ ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா கர்த்தர் என்ன கவனிக்கிறாரு, என்ன பார்த்துட்டு இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் கர்த்தர் என்ன பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இங்க கிளியரா போட்டிருக்கு, நான் போகும் வழியை அவர் அறிவார். அப்படின்னா என் வாழ்க்கையை ஆண்டவர் கவனிச்சிட்டு இருக்கிறாரு. என்ன ஆண்டவர் மறக்கல, ஆண்டவர் வந்து என்னை கைவிடல, ஆண்டவர் என்ன மறக்கல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ ஆண்டருடைய பிரச்சனை நம்மளுக்கு கூடயே இருக்குது. சோ அதனால நம்ம எவ்வளவுதான் கஷ்டத்துல இருந்தாலும் நம்ம மறக்க முடியாத காரியம் ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, போகும் வழியை அவர் அறிவார். நீங்க எங்க போறீங்களோ, போகையும் வருகையும் எல்லாத்தையும் வந்து ஆண்டரை அறிந்திருக்கிறார். சோ அதான் ஃபர்ஸ்ட் நம்பிக்கை எனக்கு. ஓகே, எனக்கு கஷ்டம் தான், இப்போ எனக்கு பிரச்சனை தான், போராட்டம் தான், பட் ஆனாலும் ஆண்டர் வந்து கவனிச்சிட்டு இருக்கிறாரு, ஆண்டர் என் வழியை அறிகிறார் அப்படின்றது. ஓகே. ரெண்டாவது என்னதுன்னா, இந்த கஷ்டத்துல கூட என்னை சோதித்த பின் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் என்னை சோதித்த பின். அப்படின்னா சோதித்த பின் பத்தி நான் பேசல, சோதித்ததை குறித்து பேசுவோம். அப்படின்னா கர்த்தர் ஒரு நோக்கம் இருக்கு. அவர் வந்து என்னை சோதிக்கும் போது, அவர் என்னை டெஸ்ட் பண்ணும் போது அதுல ஒரு நோக்கம் இருக்கு. சோ அதான் வந்து நம்ம எப்பவும் நம்ம புரிஞ்சுக்கணும். சோதிக்கும் போது ஒரு நோக்கம் இருக்கு. இதுல வந்து யாராவது இந்த வசனத்தை படிக்கிறீங்களா? 1 பேதுரு 1வது அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 1வது அதிகாரம் 6-7வது வசனம் தயவு செய்து யாராவது படிக்கிறீங்களா? 1 பேதுரு 1:6-7. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்போது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினால் துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது என்ன ஆகுமா? நம்மளுடைய விசுவாசம் அக்கினியில டெஸ்ட் பண்ணப்படுதான். அது வந்து நம்ம விசுவாசம் வந்து பொன்னிலும் மேலானதுதான். அது வந்து கோல்டோட பெரிய கோல்டு தான். அது கோல்டோட நம்மளுக்கு வந்து இந்த நாட்கள்ல கோல்டு தான், ஜனங்களுடைய பார்வைக்கு கோல்டு தான் பெருசு. பட் ஆனா நம்மளுடைய விசுவாசம் கோல்டோட பெருசு அப்படின்னு ஆண்டருடைய வசனம் சொல்லுது. சோ பொன்னிலும் மேலானது நம்மளுடைய விசுவாசம். ஆண்டருக்கு மேல நம்ம வச்சிருக்கிற விசுவாசம் அவ்வளவு பிரஷியஸ். அது அந்த விசுவாசம் வந்து அதுக்கு வந்து விலையே கொடுக்க முடியாது. இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம் 1 பேதுருல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவ்வளவு வெளியேறப்பட்டதான். அதுவும் வந்து கோல்டோட பிரஷியஸ். அது வந்து உலக பொருள்களால அதோட பெரியது. சோ ஏசப்பா ரத்தத்தை மேல நம்ம வச்சிருக்கிற விசுவாசம் அது வந்து அவ்வளவு பெருசு. சோ இங்க என்ன சொல்றாரு? நீங்க சோதிக்கப்படுற பெண் அப்படின்ற. அப்படின்னா ஆண்டவர் வந்து நம்மள டெஸ்ட் பண்றாரு. அதுல ஒரு நோக்கம் இருக்கு. ஆண்டவர் வந்து நம்மள சோதிக்கிறாருன்னா அதுல ஒரு நோக்கம் இருக்கு. ஏன்னா என் வழிகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. சோ ஆண்டவர் நம்மள சோதிக்கிறாருன்னா, ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்திருக்காரு, ஒரு பரீட்சை கொடுத்திருக்காருன்னா, அவர் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்காக தான். இப்போ வந்து 7ஆம் கிளாஸ்ல ஒரு பையன் டெஸ்ட் எடுக்கிறானா, எக்ஸாம் எழுதுறானா, அவன் 8ஆம் கிளாஸ் போறதுக்கு அது வந்து ஒரு பரீட்சை, அது ஒரு டெஸ்ட். அவன் 8ஆம் கிளாஸ் போலாம், ஆமா தகுதி ஆயிட்டான் அப்படின்ட்டு. சோ நம்ம லைஃப்ல வந்து கூட அப்படிதான் சில ஜனங்களை கொண்டு வருவாங்க, சில பிரச்சனைகள் வரும் நம்ம வாழ்க்கையில. அதெல்லாம் டெஸ்ட் அப்படின்னு நம்ம என்னைக்கு ஏற்றுக்கொள்றோமோ, ஆண்டவர் வந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பார். சோ இங்க வந்து அருமையா வந்து இங்க வந்து அவர் கிளியரா, அவர் வந்து எவ்வளவு குழப்பத்துல இருக்காரு, ஆனாலும் தெளிவான சில வார்த்தைகளை பசுத்தாவியானவர் யோபு மூலியமா பேசுறாரு. யோபு வந்து இங்க சொல்றாரு, அவர் என்னை சோதித்த பின் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்பனா ஃபர்ஸ்ட் என்னது? கர்த்தர் என் வழிகளை அறிந்திருக்கிறார். ரெண்டாவது வந்து இந்த கஷ்டத்துல, இந்த போராட்டத்துல கர்த்தருடைய நோக்கம் ஏதோ இருக்குது. என்ன கர்த்தர் தண்டிக்கல, என்ன சோதிக்கிறார். சோ நம்ம ரொம்ப என்னைக்கும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். கர்த்தர் என்னை தண்டிக்க மாட்டார், கர்த்தர் என்னை சோதிப்பார், கர்த்தர் என்னை பரீட்சை வைப்பார். சோ அதான் வந்து நம்ம இது பண்றோம். இங்க வந்து அவருக்கு தெரியுது கிளியரா, ஆண்டவர் என்ன தண்டிக்கல, நான் உண்மையதான் இருந்திருக்கிறேன், ஆண்டவருக்கு கர்த்தர் என்ன தண்டிக்கல அப்படின்னு அவர் வந்து சொல்றார்.
ஆனால் சில குறைகள் இருந்துச்சு யோபு வாழ்க்கையில, அது வந்து ஆண்டு வெளிப்படுத்துறாரு கொஞ்சம் கொஞ்சமா. பட் அதே நேரத்துல அப்படிதான் நம்மளுக்கு வந்து ஆண்டு வந்து சோதிக்கும் போது சில குறைகள் இருக்கும். அந்த கோல்ட வந்து அதை வந்து உருக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா அதை பியூரா பண்ணும்போது அவரு அவரு அந்த 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 ஆசாரியோட மூஞ்சி அந்த கோல்ட்ல தெரியுமா, அந்த அளவுக்கு வந்து அவர் அதை வந்து என்ன பண்றாராம், அதை வந்து பியூர் பண்றான். சோ ஆண்டு வந்து நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்களை எந்த டைம்ல எடுக்க முடியும், நம்மள சோதிக்கிற நேரத்துல தான், நம்மளுக்கு இருக்கிற கஷ்டத்தின் நேரத்துல, நம்மளுக்கு இருக்கிற அந்த கசப்பு, அந்த 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 கோபம், அந்த சில காரியங்கள் வந்துடும், வைராக்கியம், அது மாதிரி காரியத்துல ஆண்டு வந்து நம்மளுக்கு அந்த சோதிக்கும் போது எடுப்பார். சோ அதனால போட்டு நான் சோதித்த பின் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சோதித்த பின் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா சோதித்த பின் அப்படின்னா என்ன அர்த்தம்? யோபுக்கு என்ன நம்பிக்கை? ஆண்டவர் வந்து கண்டிப்பா எனக்கு வந்து சோதனைக்கு அப்புறம் ஒரு காலம் இருக்கு. எனக்கு இப்போ வந்து பரீட்சை டைம், எக்ஸாம் டைம், எக்ஸாம் முடிஞ்ச உடனே பசங்க எப்படி ஜாலியா லீவுன்னு ஓடி சந்தோஷப்படுவாங்க, அதே போல சோதித்த பின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கர்த்தர் இந்த சோதித்ததுக்கு அப்புறம் ஒரு காலம் இருக்கு. சோ இது முடியும், கண்டிப்பா இந்த போராட்டம் வந்து என் வாழ்க்கையில முடியும், இந்த சோதனை என் வாழ்க்கையில முடியும், இந்த இந்த துன்பம் வந்து என் வாழ்க்கையில முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? கர்த்தரின் வழிகளை அறிந்திருக்கிறார். ரெண்டாவது வந்து இந்த சோதனையிலே ஒரு நோக்கம் இருக்கு. மூணாவது இந்த சோதனை முடியும். நாலாவது என்னதுன்னா இதுல இருந்து ஒரு நல்ல காரியம் வரும் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து ஒரு நல்ல காரியம் வரும். இங்க என்னது? சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்படின்னா சோதித்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுறாரு. சோதித்ததுக்கு அப்புறம் அந்த சோதனை எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு காரியம் வரும். அது என்னதுன்னா பொன். அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல காரியம். அது ஒரு நல்ல காரியம். என் வாழ்க்கையில வந்து நான் இப்போ ஒருவேளை பித்தளையா இருப்பேன், சோதித்ததுக்கு பின் நான் என்ன ஆயிருவேன்? பொண்ணாயிருவேன் அப்படின்னு வந்து பொண்ணாய் விளங்குவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ நான் இன்னும் மெச்சூர் ஆவேன், இன்னும் வந்து என் வாழ்க்கையில வந்து ஒரு தெளிவு வரும், என் வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல அனுபவம் வரும், என் வாழ்க்கையில வந்து சில காரியங்கள் ஆண்டு எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. இந்த சோதனை மூலியமாய் என்னை பத்தி சொல்லிக் கொடுப்பாரு, மத்தவங்களை பத்தி சொல்லிக் கொடுப்பாரு, வாழ்க்கையை பத்தி சொல்லிக் கொடுப்பாரு, சில காரியங்கள் வாழ்க்கையில நான் கத்துக்கொள்வேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ எந்த அளவுக்கு சாத்தான் வந்து தீமைக்காக யோபோட வாழ்க்கையில பிரயாசப்பட்டானோ அதை கோல்டா மாத்துறது ஆண்டருடைய வேலை. எவ்வளவுதான் வந்து அதை வந்து துன்பத்தை கொண்டு கண்ணீரை கொண்டு வந்து போராட்டத்தை கொண்டு வந்தானோ அதோட முடிவு என்னது? பொன், கோல்டு. சோ ஆண்டு வந்து ஒரு நல்லதை இதுல கொண்டு வருவார். சோ இன்னொன்னு வந்து கோல்டுக்கு வந்து நல்ல வேல்யூ இருக்கு. சோ ஆண்டு வந்து நம்மளை வந்து யோபு வாழ்க்கை வந்து கோல்ட் ஆக்குறது வந்து ஆண்டருடைய நோக்கமா இருந்தது. அவருடைய வாழ்க்கையை வந்து ஆண்டு கோல்ட் ஆக்கணும் அப்படின்னு வந்து ஆண்டு வந்து நோக்குறார். சோ அதனால அருமையான இந்த வசனம் 10வது வசனத்தை வந்து நம்ம அதிகமாய் தியானிக்கும் போது இந்த 5 பாயிண்ட் வந்து இந்த 10வது வசனத்துல இருக்கு. கர்த்தர் என்னை கவனிக்கிறார், கர்த்தர் இந்த துன்பத்திலே ஒரு நோக்கத்தோட வைத்துட்டு இருக்கிறார், கர்த்தர் இந்த துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவார், கர்த்தர் வந்து இதுல இருந்து ஒரு நன்மையை கொண்டு வருவார், கர்த்தர் வந்து என்னை பொன்னாக விளங்கும்படி நியமித்திருக்கிறார். சோ இந்த 5 காரியங்கள். அப்புறம் 3வது பாயிண்ட் நம்ம பார்ப்போம். 3வது வந்து துன்பத்தில் யோபு கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றினார். பாருங்க, துன்பத்திலையும் கூட அவர் என்ன சொல்றாரு, அங்க 12வது வசனத்துல ஒரு இடத்துல என்ன போட்டிருக்கு? ஆண்டவரே உம்முடைய படிக்கிறீங்களா தயவுசெய்து 12வது வசனம்? அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அவருடைய வாயின் வார்த்தைகளை நான் வந்து எனக்கு வேண்டிய ஆகாரத்தையோட நான் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அப்படின்னா துன்பத்துல நம்மளுக்கு சாப்பாடு ஆண்டருடைய வார்த்தை தான். நம்மளுக்கு எதுக்கு சாப்பிடுறோம்? ஒரு வேளை 2 வேளை சாப்பிடலாம், நம்மளுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருது, அப்படியே நம்ம டல் ஆயிரும், அப்படியே உட்கார்ந்துடுறோம், எங்கேயாவது போக முடியறது இல்லை நம்ம. பட் அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்ம சாப்பிடலன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப டயர்ட் ஆயிரும். சோ இங்க வந்து ஒரு சில துன்பத்தில் இன்னும் ரொம்ப டயர்ட் ஆகுற நேரம், நீங்க ஓடுறீங்க, 2 மணி நேரம் ஓடி இருக்கிற டைம்ல வந்து நம்மளுக்கு ரொம்ப தாகம் எடுக்கும், ரொம்ப பசி எடுக்கும். சோ இங்க அதான் போடுற துன்பத்தில் யோபுக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை வந்து சாப்பாடு போல இருந்துச்சான். சோ அந்த டைம்ல வந்து அவருக்கு சக்தி அதுதான். துன்பத்தில் வந்து ஆண்டருக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஆண்டு நம்மளோட அந்த பேசுற வார்த்தைகள், ஆண்டு நம்மளுக்கு கொடுக்குற அந்த காரியங்கள் வந்து நம்ம வந்து அப்படியே காத்திருக்கிறோம். அது வந்து அவர் சொல்றாரு, நான் வந்து ஆண்டருடைய வார்த்தையை விட்டு நான் விலக மாட்டேன், அவருடைய வழிகளை நான் காத்துக்கொள்வேன். எனக்கு ஆமா கஷ்டம் இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கஷ்டம் வரும்போது தான் ஆண்டரை விட்டு தூரம் ஓடிடுவாங்க. கஷ்டம் வரும்போது தான், ஐயோ என்னப்பா இது, எனக்கு தான் இந்த கஷ்டம், நான் நல்லா இருந்திருக்கிறேன், நான் கர்த்தருக்கு வந்து இது பண்ணிருக்கிறேன், நான் வந்துட்டு நான் கர்த்தருக்காக வாழ்ந்திருக்கிறேன், கர்த்தருக்காக ஊழியம் செய்திருக்கிறேன், கர்த்தருக்காக எவ்வளவு பண்ணிருக்கிறேன், எனக்கே இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த நேரத்துல வந்து அது வந்து இந்த அவிசுவாசமான வார்த்தை அது. ஏன்னா நம்ம ஆண்டருடைய வார்த்தை நம்மளுக்கு இந்த யோபுக்கு வருது, நம்ம பாக்குறோம். அவர் வந்து அவ்வளவு கஷ்டத்துலயும் அவருக்கு வந்து சாப்பாடோட முக்கியமானது என்னதுன்னா
அவருக்கு வந்து ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டோடைய வார்த்தைக்காக வாஞ்சிக்கிறார், ஆண்டோடைய வார்த்தையை விட மாட்டேங்கிறார், ஆண்டோடைய வார்த்தைகளை பின்பற்றுறேன்னு சொல்றாரு. சோ இங்க யோபோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து சொல்றாருன்னா ஆண்டோடைய பிரசனத்துக்காக வாஞ்சிக்கிறாரு. இப்ப இந்த 3வது பாயிண்ட்ல என்ன பாக்குறோம்னா ஆண்டோடைய வார்த்தைகளுக்காக அவர் வந்து வாஞ்சிக்கிறாரு. நம்ம நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கிறேன். இந்த 119 சங்கீதத்துல நீங்க வேணா திருப்ப வேண்டாம், அங்க வந்துட்டு என்னுடைய துன்பத்திலே அவருடைய வாக்கு தத்தம் எனக்கு ஜீவனை கொடுத்ததாம் அப்படின்னு போட்டிருக்கு. 119வது சங்கீதம் 50வது வசனம். சோ அதே மாதிரி 67வது வசனம், 71வது வசனம், 28வது வசனம், 49வது வசனம், 107வது வசனம். சோ எல்லாம் வந்து என்ன போடுதுன்னா அந்த இடத்துல தாவீது என்ன சொல்றாருன்னா 119வது சங்கீதத்துல நீங்க படிச்சீங்கன்னா என் துன்பத்துல, என் சஞ்சலத்துல, என் கஷ்டத்துல ஆண்டவருடைய வார்த்தை வந்து என்னை காப்பாத்திச்சு, எனக்கு ஜீவனை கொடுத்துச்சு, அவருடைய வாக்கு தத்துவம் என் ஜீவனை நடத்துச்சு அப்படின்னு சொல்றது. சோ உங்க வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் இருக்குதா? உங்க வாழ்க்கையில ஏதாவது போராட்டம் இருக்குதா? நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு தான் நான் கேட்பேன். ஆண்டோடைய வார்த்தையை நீங்க சாப்பிடுறீங்களா? ஆண்டோடைய வாக்கு தத்துவத்தை பிடிச்சிட்டு இருப்பீங்களா? அதான் நிறைய டைம் வந்து எப்படின்னா ஆண்டோடைய வாக்கு தத்துவத்தை நம்ம கையிலேயே இருக்குது. எப்படின்னா அது வந்து ஒரு செக் மாதிரி. அன்னைக்கு யாரோ ஒருத்தர் யாரோ போன் பண்ணியிருந்தாங்க, நானும் எங்க ஒய்ஃபும் பேசிட்டு இருந்தோம் அவங்ககிட்ட. அவங்க ஏதோ ஆலோசனைக்காக போன் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு ஒரு மாதிரி டல்லாகுது, என் வாழ்க்கையில ரொம்ப துக்கமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நானும் எங்க ஒய்ஃபும் அதான் சொன்னோம். என்ன சொன்னோம், உங்க கையில வந்து ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் வந்து செக் மாதிரி. அந்த செக்கு கையில வச்சிருக்கீங்க, செக் இருக்குது, அதுக்கு மதிப்பு இருக்குது, அதனால ஒரு நன்மை வரும். பட் அதை வந்து நம்ம என்ன பண்றோம், செக்கை எடுத்துட்டு போய் பேங்க்ல போய் போட்டாதான் அது கொண்டு போறது நம்ம வேலை, பேங்க்ல போய் கொடுக்கறது நம்ம வேலை. ஃபர்ஸ்ட் அதுக்கு செக் மேல நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும். இந்த செக்கை நான் கொடுத்தேன்னா பேங்க்ல எனக்கு அது தேவையான அமௌண்ட் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. சோ அப்படிதான் விசுவாசமும். விசுவாசம் என்னதுன்னா பேங்க் வரைக்கும் போறது, கையில இருக்கிறது செக், அது வந்து ஆண்டோடைய வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவத்தை வச்சிருக்கணும் கையில, அதை எடுத்துட்டு போய் பேங்க்ல போய் நம்ம கொடுத்தோம்னாதான், விசுவாசத்தோட கொடுத்தோம்னாதான் அதுல இருந்து நன்மை வரும். சோ அதனால அவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்து எனக்கு சாப்பாடோட மேலாயிருச்சு, அதை வந்து நான் வந்து வாஞ்சிக்கிறேன், அதை பின்பற்றுறேன், அதை விட்டு நான் விலகுவதில்லை, அதை வந்து நான் பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசி பாயிண்ட் நம்ம பார்ப்போம். இங்க பாருங்க 13வது வசனம் இருந்து 17வது வசனம் கடைசி பாகம். இதுல வந்து அவர் வந்து இதெல்லாம் ஆண்டருக்கு தெரியும், ஆண்டருடைய வல்லமைக்கு அவர் வந்து ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றது. இங்க ஒரு சின்ன படம் போட்டிருக்கேன், இங்க அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை படிச்சிருவோம். 14வது வசனத்தை யாரும் தயவுசெய்து படிங்க. 14வது வசனம், யோபு 14 23 14. எனக்கு குறித்து வைத்திருக்கிற அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகளை இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. சோ அப்படின்னா ஆண்டவர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் எனக்கு என்ன குறித்து வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார் என் வாழ்க்கையில. அது எனக்கு புரியுதோ இல்லையோ அதை நிறைவேற்றுவார். அந்த வழி எனக்கு தெரியுதோ இல்லையோ, எப்பவும் நிறைவேற்றுவார் எனக்கு தெரியாது. பட் கர்த்தர் எனக்கு குறித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் அவரு ஏதோ குறிச்சு வச்சிருக்கிறாங்க. சோ அதே போல உங்க வாழ்க்கையிலும் நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஏதோ குறித்து வைத்திருக்கிறார், அதை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லுது. ஆண்டு குறித்து வைத்ததை நிறைவேற்றுவது தேவன். அப்படியா? சோ இப்படியாக அது வந்து இன்னும் அநேக அவருடைய இடத்தில் உண்டு அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அநேக காரியம் ஆண்டருக்கு, எனக்கு தெரியாத காரியம் ஆண்டருக்கு தெரியும். சோ அதான் இங்க போட்டிருக்கு ஒரு சின்ன படம். என்னதுன்னா, இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம், எவ்ரிதிங் வி நோ. இருக்கிற இந்த கொஞ்சம் மூளையில எனக்கு தெரிந்த இந்த கருப்பு புள்ளி தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரியாதது இவ்வளவு இருக்கு. இது ஆக்சுவலா இன்னும் சின்னது பண்ணலாம். இந்த கருப்பு புள்ளியை நம்மளுக்கு இவ்வளவுதான் தெரியும், உலகத்தை பத்தி. நாளைக்கு பத்தி என்னன்னு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, ஒன்னும் தெரியாது நம்மளுக்கு. இவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும். பட் ஆனா ஆண்டருக்கு இவ்வளவும் தெரியும். ஆண்டர் ஃபுல் பிக்சரை பாக்குறாரு. நான் சும்மா ஒரு சின்ன ஒரு பகுதி தான் நான் பாக்குறேன். சோ இங்க பாருங்க, ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில எவ்வளவு அழகாக காரியத்தை வந்து நிறைவேற்றுவார். அவர் குறித்து வைத்ததை நிறைவேற்றுவார் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்றாரு நம்ம வாழ்க்கையில. சோ என்னத்தை வந்து ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறாரோ அதை வந்து ஆண்டவர் வந்து நிறைவேற்றுவார் ஒருத்தருடைய வாழ்க்கையிலும். சோ ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து ஒப்பு கொடுக்கும் போது இந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கும். ஆண்டவரே எனக்கு எல்லாம் தெரியாது, எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், பட் உமக்கு இவ்வளவு தெரியும். உம்முடைய ஞானத்தின் முன்னாடி, உம்முடைய நேரத்தின் முன்னாடி, உம்முடைய பலத்தின் முன்னாடி, வல்லமையின் முன்னாடி நான் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு கடைசியா வந்து யோபு சொல்றாரு. ஆண்டவரே, அதனால நான் உங்களுடைய பிரசனத்துக்கு வரும்போது நடுக்கத்தோட உன் பிரசனத்துக்கு வரேன், பயபக்தியோட உன் பிரசனத்துக்கு வரேன். ஏன்னா எனக்கு இவ்வளவுதான் தெரியும், எனக்கு முழுசா தெரியாது. எனக்கு இவ்வளவு தெரியுதுலயே நான் போட்டு புலம்பிட்டு இருக்கிறேன். பட் உமக்கு எல்லாம் தெரியும். ஆனா ஆண்டவரே, அதனாலதான் உங்களுடைய பிரசனத்துக்கு நான் பயபக்தியோட வரேன் அப்படின்னு வந்து யோபு சொல்ற ஒரு அருமையான ஒரு அதிகாரம். 4 காரியத்தை பார்த்தோம். முதலாவது, யோபு தன் துன்பத்திலே
கர்த்தருடைய பிரசனத்தை இயங்குகிறார். அவருடைய வேலையை பத்தி, என் வேலை ஏன் போச்சு, என் பணம் ஏன் போச்சு, என் பிள்ளைகளை ஏன் போனாங்க, அதை பத்தி அவர் யோசிக்கல. ஆண்டவரே உங்களுடைய பிரசனம் எங்க அப்படின்னு வாஞ்சிக்கிறார். ரெண்டாவது பார்த்தோம், கர்த்தருடைய திட்டத்தின் நம்பிக்கை. ஆண்டு வந்து நம்மளுக்கு அந்த 10வது வசனத்துல பார்த்தோம். அதுல என்ன பார்த்தோம் நம்ம, அவர் என்னை நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக என்னை விளங்குவேன் அப்படின்னு வந்து அவர் போட்டார். ரெண்டாவது காரியம் நம்ம பார்த்தோம். அப்புறம் ஆண்டவருடைய துன்பத்திலே ஆண்டவருடைய வசனம் வந்து நம்மளுக்கு சாப்பாடோட மேல, அதான் நம்மளுக்கு வந்து முக்கியம், அதான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த், எனர்ஜி கொடுக்குது, அதான் நம்மளுக்கு பூஸ்ட் கொடுக்குது. கடைசியா பாக்குறோம், கர்த்தருடைய வழிகளில் வல்லமையில் யோபோட நம்பிக்கை. கர்த்தருடைய வல்லமை, எனக்கு இவ்வளவுதான் ஆண்டவரை தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு வந்து அவர் வந்து அது வந்து ஆண்டவர்கிட்ட அப்படியே அந்த ஆண்டோடைய பிரசனத்துல அப்படியே சாஷ்டாங்கமா ஆண்டோடைய பிரசனத்துல பயபக்தியோட போறாரு. இந்த 4 காரியங்களே நம்ம இன்னைக்கு செய்வோம். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துறோம். இந்த நாளையும் கூட ஆண்டவரே, இந்த 23வது அதிகாரம் யோபோட வாழ்க்கையில இருந்து ஆண்டவரே, துன்பத்தின் மத்தியில ஆண்டவரே எப்படி யோபு அப்படி நடந்து போனாரோ, அவருடைய யோசனை எப்படி இருந்துச்சோ அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறீர். அன்று அதன் மேல ஆண்டவரே நாங்கள் நிற்கும்படி, உங்களுடைய வாக்குத்தத்தத்தின் மேல நாங்கள் நிற்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்க உங்களுடைய பிரசனத்துக்காக வாஞ்சிக்கணும், உங்களுடைய வசனத்துக்காக வாஞ்சிக்கணும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஒரு பொன்னாக என்னை விளங்க செய்வீர் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க, அது நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய கடைசியில் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு குறித்திருக்கிறதை நீர் நீங்க நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு ஆண்டவரே. நாங்க எங்களுக்கு தாழ்த்தி உங்களுடைய பிரசனத்துல வந்து உண்மை ஆண்டவரே, உண்மை நாங்கள் நம்பும்படி நீர் நடத்துவீர், நீங்க உங்களுடைய ஞானத்தினால் நீர் செயல்படுத்துவீர் என்ற விசுவாசத்தோட நாங்க ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரலையும் கூட ஆண்டவரே, நிறைய பேர் வாழ்க்கையிலே அன்றைய போராட்டங்கள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே நீங்க பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில அன்றைய தடைப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கலாம், தாமதமா இருக்கிற காரியங்கள் நிறைய இருக்கலாம் ஆண்டவரே. நீரே அதை நடத்தி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசனம் ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும் ஆண்டவரே. மோசே அப்படி ஜெபித்தது போல நாங்க இன்னைக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசனம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும், வழி நடத்துங்க, ஒருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றிக் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.